ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கதை, ஆலமரத்தோட கதை. சரிங்களா? ரொம்ப டச்சிங் ஸ்டோரின்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி. ஒரு ஆத்தங்கரை ஓரத்துல 2 ஆலமரம் இருந்துச்சான். ஒரு குருவி ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து 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 வந்துட்டு இருந்துச்சான். வழியில இந்த ஆலமரத்தை பார்க்கும்போது முதல் ஆலமரத்துக்கிட்ட, நான் ஒரு 2 மாசம் முட்டை போட்டு கொஞ்சம் விரிச்சு இருந்துட்டு போகட்டுமான்னு கேட்டுச்சான். அந்த முதல் ஆலமரம் கண்டிப்பா விடமாட்டேன்னு சொல்லிடுச்சான். சரின்னு சொல்லிட்டு அடுத்து இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட போச்சான். இந்த மாதிரி நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், நான் உன் மரத்துல கொஞ்ச நாள் தங்கி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிட்டு போகட்டுமான்னு கேட்டுச்சம்மா. அந்த 2வது ஆலமரம், ஓ தாராளமா இருந்துக்கோ, என் மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, நீ இருந்துக்கோன்னு சொல்லிச்சான். ஒரு மாசம் இப்படியே போனதுக்கு அப்புறம் ஆத்துல வெள்ளம் வந்துச்சான். நல்ல பெரிய வெள்ளம் வந்துச்சான். அந்த வெள்ளத்துல இந்த பெரிய ஆலமரம், முதல் ஆலமரம் வந்து வேரோட புழங்கி அப்படியே போயிட்டு இருந்துச்சான். அந்த குருவி மரத்துல இருந்த அந்த ஆலமரத்தை பார்த்துட்டு, யாருக்கும் உதவாம இருக்கிறதுனால உன்னை கடவுள் தண்டிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா மனுஷங்களை போலும் அதுவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சான். அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போற அந்த ஆலமரம், என்னோட வேறு ஒரு மழைக்கே அங்க நிக்கிறதுக்கு முடியாது, அதனாலதான் என்னோட சேர்ந்து நீயும் சாக வேண்டாமேன்னு சொல்லிட்டு உன்னை என் மகரத்துல உட்காரவே விடலைன்னு சொல்லி அதுவும் மனசுல நினைச்சுக்கிச்சான். நீ எங்க இருந்தாலும் உன் குடும்பத்தோட நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்துல அப்படியே அடிச்சிட்டு போன ஆலமரம் போயிடுச்சான். இந்த மாதிரிதான் உண்மையான தியாகிகள் வெளி உலகத்திற்கு காமிச்சிக்கிறதே கிடையாது. நமக்காக தியாகம் செய்யற உறவுகளும் இருக்காங்க, தம்மையே தியாகம் செய்துட்டு மத்தவங்களுக்காக வாழற உறவுகளும் இருக்காங்க. மகன் மகிழ்ச்சிக்காக தனி கொடுத்தனும் அனுப்புற பெற்றோர்களும் இருக்காங்க. மகள் மகிழ்ச்சியாக வாழணும்ன்றதுக்காக கடன் வாங்கி சீர்வரிசை செஞ்சு கல்யாணம் செஞ்சு வைக்கிற அப்பா அம்மாவும் இருக்காங்க இந்த உலகத்துல. அவங்க எல்லாம் தியாகிகள் தானே. சில சமயம் அவர்கள் நம்மை கைவிடுவது நமது நன்மைக்காகவே இருக்குமே தவிர நமது தீமைக்காக இருக்காதுங்க. அதை எல்லா பிள்ளைங்களும் மனசுல புரிஞ்சு நடந்துக்கணும். கதை நல்லா இருந்துச்சுங்களா? நன்றி, வணக்கம்.